ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்று இரவு 12 மணிக்குள்ளாகவே என் முகம் உன்னில் கண்ணில் படும் சொன்னேன் தானே? என் மேல உனக்கு நம்பிக்கை இருந்தா இதை மேற்கொண்டு கேளு. இல்லை சாயப்பா எனக்கு எதுவும் செய்ய மாட்டார்னு உனக்கு தோணுச்சுன்னா இப்போதே இந்த பதிவை கேட்காம போயிடலாம். ஏன்னா என் மேல நம்பிக்கையோடு இதை கேட்டா மட்டும்தான் இது உன் வாழ்க்கையில நடக்கும். எப்போதும் நம்பிக்கையோடும் நல்ல குணத்தோடும் இரு. உனக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை எல்லாம் இந்த சாயப்பா நடத்தி முடிப்பேன் என் செல்லமே. எப்பவுமே வாழ்க்கை உனக்கு சந்தோஷத்தை மட்டுமே தராது. சில சமயங்கள்ல பிரச்சனைகளை கொடுக்க தான் செய்யும். அப்படி பிரச்சனை வரும்போதும் கஷ்டம் வரும்போதும் தடுமாறி தவறான வழியில போகாம அப்போதெல்லாம் ஒரு விஷயத்தை நினைச்சுக்கணும். இப்போ நம்ம அனுபவிக்கிற கஷ்டமும் இந்த பிரச்சனையும் சீக்கிரமே நம்ம விட்டு விலகி போயிடும். ஏன்னா எதுவுமே இங்க நிரந்தரம் இல்லை அல்லவா? அதனால இது எல்லாமே சீக்கிரம் நம்ம விட்டு விலகி போயிடும். இதை கடந்து நம்ம மகிழ்ச்சியாக வாழ முடியும்னு நீ உன் மனசுக்குள்ள அந்த எண்ணத்தை உருவாக்கு. இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருந்து நல்ல விஷயங்களை நடத்தி கொடுப்பேன் என் செல்லமே. அடுத்தவங்களை கொல்லார் செய்யறதையும் குறையா சொல்லிக்கிட்டு தான் மட்டும்தான் சரியா வாழ்ற மாதிரியும் தான் மட்டும்தான் நல்லவன் மாதிரியும் நினைச்சு பெருமைப்படும் எந்த ஒரு மனிதனும் அமைதியான மனசோடையோ மனசுக்கு நிறைவான வாழ்க்கையவோ வாழ முடியாது. அதனாலதான் நீ எப்போதும் யார் குறையையும் குற்றம் சாட்டாதே, யார் குறையையும் நோண்டி அலசி ஆராயாதுன்னு சொல்றேன். எப்போதும் எல்லா மனிதர்களும் தப்பு செய்வாங்க, திருந்துவாங்க, மாறுவாங்க. நீ அடுத்தவங்க செய்யற தவறுகளையே ஆராய்ச்சி செய்யாம உன் வாழ்க்கையில எல்லாவற்றையும் சரியாக செய்ய பழகு. உனக்கு எல்லா விஷயங்களும் நல்லதாக நடக்கும்படியும் நீ நிம்மதியாக வாழும்படியும் இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். நீ எப்போதும் எந்த மனிதர்களை பற்றியும் உன் வாழ்க்கையில நடக்கிற எந்த விஷயங்களை பற்றியும் அதிகமா யோசிக்க வேண்டாம் என் செல்லமே. ஒரு விஷயத்தை பற்றியும் அல்லது ஒரு மனிதரை பற்றியும் நீ ரொம்ப யோசிச்சினா முதல்ல தலைவலிக்கும், அப்புறம் மனசு வலிக்கும், அப்புறம் வாழ்க்கையே நிம்மதி இல்லாததாக போயிடும். அதுக்கு பதிலாக யார் என்ன செஞ்சாலும் அதை அப்படியே அவங்க போக்கிலேயே விட்டுறது தான் உனக்கும் நல்லது, அந்த பிரச்சனைக்கும் நல்லது. எப்போதும் உன் வாழ்க்கையும் இன்னொருத்தர் வாழ்க்கையும் ஒப்பிட்டு பார்க்காதே. நீ எப்போதும் எதோடும் ஒப்பிட முடியாத, விலை மதிக்க முடியாத வைடூரியம்னு உன்னை நினைச்சுக்கோ. எப்போதும் விலை மதிக்க முடியாத தனித்துவம் பெற்ற சிறப்பான தகுதியுள்ள ஆள்னு நீ உன்னை நினைச்சுக்கிட்டீனா உன் வாழ்க்கை தானாகவே சந்தோஷமானதாக ஆகிவிடுமே செல்லமே. எப்பவுமே காசு பணத்தை சேர்க்கறது மட்டும்தான் சேமிப்பு நீ நினைக்காத. காசு கொடுத்து வாங்கின பொருட்களை வீணடிக்காம அலட்சியமா போட்டு உடைக்காம தூக்கி மூளையில போட்டு குப்பையாக்காம பத்திரமா பாதுகாத்து பராமரித்து பயன்படுத்துவது கூட சேமிப்பு தான். ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு விதமா பயன்படுத்தணும்னு ஒரு முறை இருக்குல்லடா, அதை போல அதை பயன்படுத்து. நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில நல்லபடியாய் நடக்கும்படி இந்த சாயப்பா நான் பார்த்துக்கிறேன். தன்னை மட்டுமே உயர்ந்தவனாகவும் அடுத்தவர்களை தாழ்ந்தவர்களாகவும் நினைப்பவர்கள் மனிதன் அல்ல, மனநோயாளி. உன்கிட்ட இருக்க காசு பணத்தாலேயோ அல்லது உன்னுடைய படிப்பாலேயோ அல்லது உன்னுடைய அறிவாளியோ புத்திசாலித்தனத்தாலேயோ அல்லது உன்னுடைய வேலைக்காகவோ உன்னுடைய வருமானத்துக்காகவோ உன்னுடைய ஜாதிக்காகவோ எதுக்காகவும் நீ உன்னை உயர்ந்தவனாகவும் இன்னொருத்தரை தாழ்ந்தவனாகவும் நினைக்கவே கூடாது. இந்த உலகத்துல எல்லாருமே சமம்தான், எல்லாருமே என்னுடைய பிள்ளைகள் தான். உன் வாழ்க்கையில எப்போ எது கிடைக்கணுமோ அதை சரியான நேரத்தில் கண்டிப்பாக உன் கைகளில் நான் ஒப்படைப்பேன். எல்லாருக்கும் எல்லாமே ஆசைப்பட்டவனே கிடைச்சிடாது. ஆனா உனக்கு தகுதியானதும் உனக்கு பொருத்தமானதும் கூடிய சீக்கிரம் உன் கைகளில் வந்து சேரும். இந்த உலகத்துல நீ யாரை முழுசா நம்புனியோ அவங்களே உன்னை ஏமாற்றி வலியையும் வேதனையும் ஏமாற்றத்தையும் கொடுத்து விட்டார்கள் அல்லவா? நீ நம்புனவங்க உன்னை இப்படி ஏமாத்திட்டாங்களே நினைச்சு வருத்தப்படாம அதை தாண்டி கடந்து வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ பழகிக்கும். மாத சம்பளம் லட்சத்துல இருந்தாலும் கடன் இல்லாம இருந்தா மட்டும்தான் ஒரு மனுஷனால நிம்மதியா வாழ முடியும். இப்போதெல்லாம் ஆயிரக்கணக்கில் சம்பளம் வாங்குறவங்க ஒரு பக்கம் இருந்தாலும் லட்சக்கணக்கில் சம்பளம் வாங்குற மனிதர்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஆனா அவங்க வாழ்க்கையில நிம்மதியா இருக்காங்களான்னு கேட்டா இல்லை என்ற பதில்தான் வருகுது என் செல்லமே. அதனாலதான் நீ எவ்வளவு காசு சம்பாதிக்கின்றதை பெருசா பார்க்காத. சம்பாதிக்கிற பணத்தை எப்படி வச்சு சந்தோஷமா செலவு செஞ்சு
மனநிறைவோட வாழ பழகுன்னு சொல்றேன். வாழ்க்கையில கவலைகள் வரும் போகும், பிரச்சனைகள் வரும் போகும். பிரச்சனைகளை அப்படியே நிரந்தரமா உன் கூட வச்சுக்கிட்டு அதை நினைச்சே கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு பதிலா, நினைச்சு கவலைப்பட்டு வருத்தப்பட்டு நோயாளியாக மாறுவதற்கு பதிலாக பிரச்சனைகளை தூக்கி எறிஞ்சிட்டு கவலைகளை காணாமல் போக செய்து கடந்து வர தயாராகு. எல்லா கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் உனக்கு காணாமல் போக செய்து நல்ல விஷயங்களை நானே நடத்தி கொடுப்பேன் என் தங்கமே. ஒருத்தர் உன்னையே சுத்தி சுத்தி வர்றாங்க, நீ கூப்பிட்டவனே உன்கிட்ட வந்து பேசுறாங்கன்னா அவங்களுக்கு போறதுக்கு வேற இடம் இல்லாம இல்லை. உன் மேல வச்சிருக்க அன்பும் பாசமும் உன்னை பிரிய மனமில்லாததாலும் கூட அவங்க உன்னை சுற்றி சுற்றி வரலாம் என்பதை புரிந்துகொள். யார் உன் மேல வைக்கிற அன்பையும் பாசத்தையும் நீ அலட்சியமாக நினைச்சிடாதே என் செல்லமே. இந்த கலிகாலத்துல ஒரு மனிதன் இன்னொரு மனிதனிடம் எந்த காரணமும் இல்லாம தேவையும் இல்லாம அன்பு வைக்கிறாங்கிறனாலே அதுவே ஒரு பெரிய விஷயமாக தான் நினைக்கப்படுது. அப்படி இருக்கும்போது நீ தான் யாரையும் அலட்சியமா நினைக்காம உன் மேல அன்பு வச்சிருக்கவங்களையும் பாசம் வச்சிருக்கவங்களையும் பெருசா மதிக்கணும். உன் சூழ்நிலை என்னன்னு புரிஞ்சுக்காம, உன் கஷ்டம் என்னன்னு புரிஞ்சுக்காம, உன்னை பத்தி கவலைப்படுத்தும் விதமாக சில செயல்களை செய்தவர்களை பற்றி நீ வருத்தப்பட வேணாம். உன்னை சுத்தி இருக்கிறவங்க என்ன செஞ்சாலும் என்ன சொன்னாலும் நீ அதை நினைச்சு கவலைப்படாம அதை என்ன பண்ணணுமோ அந்த பொறுப்பை என்கிட்ட விட்டுடு. யாருக்கு எதை எப்படி புரிய வைக்கணும், உன்னோட எந்த பிரச்சனை எந்த விதத்துல சரி செய்யணும்னு அனைத்தும் இந்த சாயப்பாக்கு நல்லா தெரியும். உனக்கான அனைத்தையும் சிறப்பாக செஞ்சு கொடுக்க நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே என் தங்கமே. உன் மனசு ஆறுதலுக்காக அடுத்தவங்கள்ட்ட போய் சொன்னா உன் மனசுல பாரம் குறையும் நினைச்சு நீ யாரையும் தேடி போகாதே. உனக்கான ஆறுதலும் உனக்கான மன அமைதியும் ஆறுதலும் உனக்குள்ளதான் இருக்கு. நீயே உனக்கு ஆறுதலாக தைரியம் சொல்லிக்கிட்டு உன் மனசை அமைதிப்படுத்திக்கிட்டு உனக்கான மாற்றங்களை செய்ய பழகு. ஒரு விஷயம் உன் மனசை ரொம்ப கஷ்டப்படுத்துது, கவலையை கொடுக்குதுன்னா அதை தூக்கி தூரமா எரிஞ்சிட்டு உன்னை சந்தோஷப்படுத்தக்கூடிய நல்ல விஷயங்களின் மீது கவனம் செலுத்து. கண்டிப்பா நீ அதை மறந்து கடந்து வரும்படியும் உன் வாழ்க்கையில நடக்கிற நல்ல விஷயங்களை பார்த்து சந்தோஷப்படும்படியும் இந்த சாயப்பா உனக்கு துணையாக இருப்பேன். குடும்பத்துக்குள்ள கணவன் மனைவி இருவருக்கு இடையில மூன்றாவதா இன்னொரு உறவு வர்ற வரைக்கும் அங்க எந்த பிரச்சனையும் வராது. என்னதான் உனக்கு நெருங்கிய உறவாக மாமனார் மாமியார் நாத்தனார் கொழும்பியான்னு யாரா இருந்தாலும் கணவன் மனைவின்ற அந்த குடும்ப உறவுகளுக்குள்ள மூன்றாவதாக யாரையுமே நீ தலையிட விடாத. நீயாகவே உன்னுடைய எல்லா பிரச்சனைகளையும் சரி செய்யவும் சமாளிக்கவும் கத்துக்கோ என் செல்லமே. ஆணோ பெண்ணோ என்னுடைய பிள்ளைகள் எல்லாருக்கும் இதை தான் நான் பொதுவாக சொல்றேன். உங்க குடும்பத்துல எது சரி எது சரியா வராதுன்னு உங்களுக்கு தான் தெரியும். அதுல இன்னொருத்தரை தலையிட விட்டுட்டு அப்புறம் நீங்க தனியாக கஷ்டப்படக்கூடாதுன்றதுக்காக தான் உங்க குடும்பம் நல்லா இருக்கணும், குடும்பம் குழந்தைன்னு இன்னும் வாழ்க்கையில முன்னேறி சந்தோஷமா வாழணுங்கிறதுக்காக தான் நான் இதை சொல்கிறேன் என் செல்லமே. நீ தேவைப்படாத வரைக்கும் நீ எங்க இருக்கன்னு எட்டி கூட பார்க்க மாட்டாங்க, நல்லா இருக்கியான்னு கேட்க கூட மாட்டாங்க. ஆனா உன் தேவை இருந்ததுன்னா உடனே ஓடி வந்து உன்னை புகழ் பாடுவார்கள். யார் உன்னை என்ன சொன்னாலும் சொல்லாட்டியும் பேசினாலும் பேசாட்டியும் நீ பாட்டுக்க உன் வேலையை பார்த்துக்கிட்டு உன் வாழ்க்கையை நிம்மதியாக வாழ தயாராய்க்கோ என் தங்கமே. ஓம் சாய்ராம்.